ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலி என் மாட்டை கொண்டு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க ஐயா. புலியை சுட்டு விட்டுட்டீங்களே. புலியும் நல்ல பாம்பும் ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொன்னே விடுங்க. பயப்படாதீங்க. அந்த புலி என் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க. நன்றி. இன்னைக்கு தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது. இல்லனா என்ன கடிக்க வந்த பாம்பை நீ அடிச்சு விரட்டுவியா? உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல யோகியத்தை இல்ல. என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது? பின்ன சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்டா? உள்ளே காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன? இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணாம அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அட பாவி, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசாயிட்டு. பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன். நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது. வா.
எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவன் இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவன். பேரு முத்தையா. பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்வபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிருச்சு. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் தின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனாவை அடிச்சுட்டா மரம். வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்னாவை அடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அடே, மரகதம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? நாட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சில பிரிக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வரேன். என்னம்மா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை. எப்பவும் நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடா வேட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடு. இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாமா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுதுல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்த. தம்பி, இனிமே நீ அந்த புலிய பத்தி நினைக்காது. புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும். இல்லன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனால எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுட்டவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது வீணா அதுகளுக்கு ஏன் தொல்லை கொடுத்து ஆபத்தை விலக்கு வாங்குறீங்க? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கையில துப்பாக்கியும் மனசுல துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய. அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடப்பக்கமே வர மாட்டியாடா. நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துண்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா, கொஞ்சம் டிக்காசன் விடுங்களா? டிக்காசன் போட போட. முதல்ல டிக்காசன் கேக்குறது, அப்புறம் பாலை கேக்குறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ பயலுங்க. அண்ணா, ஒரு டீ போடுங்க. இந்தா. ஆஹா,
இதுல டீ. என்னன்னா நம்ம போடுற டீ நான் சாதாரண நினைச்சுக்கிட்டியா? 3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவுவான். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏன் இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாய ஓடி போலாம். அதான் இப்ப எங்க பார்த்தாலும் ஃபேஷனா போச்சு. சே, அப்படி எல்லாம் சொல்லாத. அனாதையா வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன்? வா நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு ஒரிஜினல் கந்த விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? அரே பாப்ரே, அதே முதலாளி, அதே கைத்தான். என்னடா வெங்காயம் வெங்காயம் இல்ல வெங்காயம், அந்த சைத்தான் வெங்காயம் விட்டு கை மேலே கட்டி விட்டுட்டீங்க அமலாளி. பெனாதி பயமான வெங்காயத்தை பார்த்து வெட்டியிருந்தா ஏன்டா கையில விடுது? எங்கேயா பார்த்துட்டு வெட்டுறது? அரே சைத்தான், நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற. லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றியே. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பானா? என் லத்தம் லத்தம் குட்பானா? போடா போடா மைதா மாவையோட போடா. சைத்தான் மோலாளி புட்டவன் எனக்கு வேணாடா அப்பா. என்னடா இது? எங்க வந்தப்போ? டீ சாப்பிட வந்தேண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிடு சீக்கிரம். என்னண்ணே? டீ சாப்பிடுற? சாப்பிடுறேண்ணே. சாப்பிடு. பையா போகல. என்னண்ணே? டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே. கண்ண அவருக்கு போடாத, கண்ணடிக்கிற வேலை. போடா போடா. பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதா, நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? என்னன்னா நீ வருமானத்துக்காக இல்ல, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பிரச்சனை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவனு ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகுல. அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அடப்போ அம்மா, தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். நிச்சயத்தை கேளு, நான் செய்யற உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். அயோக்கிய பாய. டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போட்டணும். யாரவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். என்ன தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாதே, அவங்களோட பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுடும் மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, 2 ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சைல பறிக்கணுமா? பகல்ல போயிட்டு வா, தெரியுதா?